This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தத்தளிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை கரை சேர்க்கும் தோனியா அல்லது அணியில் தேவையில்லாத ஆணியா என்று தோனி குறித்த கேள்விகள் வலுத்திருக்கின்றன. 2007 ஆண்டு முதன்முறையாக நடத்தப்பட்ட 20 ஓவர் உலகக்கோப்பையில் இந்திய அணியை சாம்பியனாக்கிய சாதனையால் 2008 ஆண்டு IPL தொடங்கப்பட்ட போது 6 கோடி ரூபாய்க்கு சென்னை அணிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டவர் தோனி. 2011 தக்க வைக்கப்பட்ட போது இந்த தொகை 8 கோடி ரூபாயாக உயர்ந்தது. 2014 இது 12 கோடி ரூபாயாக ஒப்பந்த தொகை அதிகரித்து 2018 அது 15 கோடி ரூபாயில் போய் நின்றது. 2022 ஆண்டு தோனியை தக்க வைத்த போது 12 கோடி ரூபாயாக குறைந்தது. என்றாலும் தோனி இல்லாத ஒரு அணியை சென்னை அணியால் கட்டமைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இருக்கிறது பிராண்ட் பில்டிங் பிம்பம். அது சரியானதுதானா என்றால் பல வேளைகளில் அது சரியானது என்று நிரூபித்திருக்கிறார் தோனி. சரிவிலிருந்து மீண்டு சாதித்திருக்கிறார். இதுவரை நடந்து முடிந்த 17 சீசன்களிலும் ஒரு சீசனில் கூட தோனி 500 ரன்களை தொட்டது கிடையாது. அதிகபட்சமாக 2013 ஆண்டு நடைபெற்ற IPL தொடரில் 461 ரன்களை குவித்திருக்கிறார் தோனி. சென்னை அணியில் அவரது பங்களிப்பு என்பது பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் சார்ந்ததா, கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வெற்றி தேடி தருவதா? அதெல்லாம் சில முக்கிய தருணங்களில்தான். ஆனால் அவரது தலைமைத்துவம்தான் அவரது இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. 5 சாம்பியன் பட்டங்களை வென்று கொடுத்துள்ள தோனியின் திறமையை கடைசி 5 போட்டிகள் முடிவு செய்து விடுமா என்ற கேள்வி எழுகிறது. 2016 ஆண்டு சூதாட்ட புகாரால் சென்னை அணிக்கு தடை விதிக்கப்பட்ட போது புதிதாக உருவாக்கப்பட்ட புனே அணிக்கு சென்றார். 12.5 கோடி ரூபாய்க்கு அவரை ஏலம் எடுத்தது புனே அணி. தோனி தலைமையிலான புனே அணி அந்த சீசனில் புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்தது. அடுத்த சீசனில் கேப்டன் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் தோனி. 2018 தடை நீங்கிய சென்னை அணிக்கு திரும்பிய தோனி மீண்டும் தடம் பதித்தார். 3வது முறையாக சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. 2022 ஆண்டு ஜடேஜா கையில் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த சீசனில் சென்னை அணி புள்ளிகள் பட்டியலில் கடைசி இடமே பிடித்தது. 2023 ஆண்டு தோனி கையில் மீண்டும் கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட 5வது முறையாக சென்னை அணி கோப்பையை வென்றது. அதல பாதாளத்திற்கு செல்வது போல் சென்று அதிரடி சாதனைகளை நிகழ்த்துவது தோனிக்கு புதிதல்ல. தோனியின் நீண்ட கிரிக்கெட் வரலாறு அப்படித்தான் சொல்கிறது. இந்த நம்பிக்கையின் வேர்கள்தான் தோனியை 43 வயதான வீரராக பார்க்கவில்லை. அணியின் உணர்வாக, உயிராக பார்க்கிறார்கள் பெருவாரியான ரசிகர்கள். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.